நீங்கள் நினைக்கிற மேனிஃபெஸ்டேஷன் பல நேரங்களில் ஏன் தோல்வி அடையுது தெரியுமா? நீங்கள் என்ன தான் அஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் இந்த வழிமுறைகள்லாம் பண்ணாலும் வாழ்க்கை மாறாமல் ஏன் அப்படியே இருக்குது தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு காரணத்தை நம்ம உடச்சி பார்க்க போகிறோம். புரிஞ்சு செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் உண்மையிலுமே வேறு லெவலில் மாறிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்குது. The Seventh Sense. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வெறும் 40 பிட்ஸ் பெர் செகண்ட் தகவல்களை மட்டும்தான் கையாள முடியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் சக்தி, அதாவது உங்கள் ஆழ்மனம், ஒரு செகண்டில் 11 மில்லியன் பிட்டை செயலாக்குது. இவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த மெஷினை இயக்கிறதுக்கான சாவி எதுன்னு தெரியுமா? அதுதான் ஃபோக்கஸ். ஒரு கார் மெக்கானிக் அந்த இன்ஜின்லேருந்து வர சத்தத்தை வச்சே அதனோட குறையை கண்டுபிடிக்கிறதும், ஒரு ஹோட்டல் மாஸ்டர் தரம் மாறாத சுவை எப்படி தராரு அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? அவங்க வேலையில் தன்னை மறந்து ஒரு ஃபோக்கஸாக வேலை செய்கிறதுனால தான் நமக்கு நல்ல நல்ல சேவைகளும் பொருளும் கிடைக்குது. இளையராஜா ஒரு சில நிமிஷங்கள்லேயே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறது, சச்சின் பாலில் இருக்கிற தையலை கூட பார்க்குறது, கோலி அந்த கிரவுண்டில் காட்டுற வெறித்தனமான ஆட்டம், இது எல்லாமே அந்த ஃபோக்கஸ் பண்ணுற வேலை தான். இவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் அந்த ஃபோக்கஸ் தான். சக்தியை பயன்படுத்துகிற வித்தையை கற்று வச்சுருக்காங்க. சும்மா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. ஆனால் அதுவே ஒரு செயலில் இறங்கி அதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா உங்கள் மூளை 10 மடங்கு வேலையை அதிகமாக செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தும் போது அசிடைல் கொலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சுரந்து அந்த தகவலை ஆள் மனசுக்கு கடத்தும். இதைத்தான் அறிவியலில் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டா உங்களோட கான்சியஸ் மைண்ட் தற்காலிகமாக அமைதியாகிடும். இந்த கான்சியஸ் மைண்டு தான் ஐயோ லோன் கட்டணுமே, இந்த எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டு தான். இந்த கான்சியஸ் மைண்ட் தற்காலிகமாக ஆஃப் ஆகும்போது உங்களோட ஆள் மனசோட அன்லிமிட்டெட் பவர் ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடும், என்னோட இயல்பு தொழிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. உங்கள் திறமைக்கு 4% அதிகமாக, அதாவது உங்கள் திறமைக்கு அதிகமாக ஒரு 4% சவாலோட ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு அந்த வேலையில் நீங்கள் இன்வால்வ் ஆகி செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்ற ஒன்று கொடுக்கும். கார் மெக்கானிக்கும் அந்த ஹோட்டல் மாஸ்டருக்கும் அவங்க செய்கிற தொழில் தான் இயல்பு தொழில். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஃபோக்கஸ் அப்படின்றது வர மாட்டேங்குதா? நீங்கள் உங்கள் சுற்றுப்புற சூழலை கவனிக்க மறந்துருப்பீங்க. ஏன்னா 80% கவனத்தை சிதற வைக்கிறதுல அவங்க சுற்றுப்புற சூழல் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது ஃபோன் அடிக்கும், உங்களுக்கு தகுந்த வெப்பநிலையை விட அதிக சூடாக இருக்கும், அதிக வெளிச்சமாக இருக்கும், இல்லை குறைஞ்ச வெளிச்சம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த வெளிச்சத்தை, உங்களுக்கு தகுந்த சூழ்நிலையை, உங்களை கவனத்தை சிதறிகிற ஃபோனெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உங்களோட சுற்றுப்புற சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஃபோக்கஸாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 90 நிமிடம் உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி, அது 70 நிமிடமாகவும் இருக்கலாம், அது 120 நிமிடமாகவும் இருக்கலாம். அதாவது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு மாறும். ஒரு 90 நிமிடம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு உண்டான வேலையை உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும். இந்த மாதிரி ஃபோக்கஸாக வேலை செஞ்சு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொன்றும் பண்ணணும் மறக்காமல். அதுதான் ஒரு ஆழ்ந்த ஓய்வு. ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போ ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்குறீங்களோ உங்களோட பிரெயினில் அப்போ தான் மைலினேஷன் அப்படின்னு ஒரு ஒயரிங் நடக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு சிமெண்ட் பூசின மாதிரி ஒரு பர்மனெண்ட்டாக உங்கள் மூளையில் அந்த தூக்கத்தில் தான் பதியும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவ திண்ணியர் ஆகப்பெறின். இந்த திண்ணியருங்கிறதுக்கு அர்த்தமே இந்த ஃபோக்கஸ் தான். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்கள் ஏன் இந்த இடத்துல இருக்கீங்க? ஏன்னா உங்ககிட்ட ஃபோக்கஸ் இல்லை, சரியான என்விரான்மெண்ட் இல்லை. இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தூக்கி ஏறிங்க, வேலை முடிஞ்சதும் மூளைக்கு ஓய்வு கொடுங்க, பெரித்தனமாக உங்கள் வேலையில் ஃபோக்கஸை கொடுங்க. நீங்கள் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் வேலையில் அச்சீவ் பண்ண முடியும். சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த லேசர் ஃபோக்கஸோட நீங்கள் உங்களோட வேலையிலையோ தொழிலையோ நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா 3 மாதத்தில் நீங்கள் அடைய போகிற வெற்றியை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த 11 மில்லியன் பிட் மனசோட பவரை அன்லாக் பண்ணிட்டீங்க. சும்மா கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காமல் ரியல் லைஃப்பில் வாழ தொடங்குங்க. ஒரு முறை இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமயமலை மாதிரி தெரிகிற உங்களோட இலக்குகளும் ஒரு சின்ன கல்லாக மாறிடும்.